ஹலோ பியூட்டிஸ், நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ஆளுக்காக ஒரு ஸ்பெஷலான எபிசோட் பார்க்க போகிறோம். அந்த ஸ்பெஷலான எபிசோடு என்ன அப்படின்னா, நாக் அவுட்டோட ஸ்பெஷல் எபிசோட் தான். இதில் அந்த ஸ்பெஷலான பர்சன் யார் அப்படின்னா, நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் கமெண்ட் பண்ணவங்க தான். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் கமெண்ட் பண்ணவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். நான் ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் எபிசோட் போட வேண்டான்னு தான் நினச்சேன். ஏன்னா நான் ஏற்கனவே இந்த ட்ராமாவை ரொம்பவே குத்தி கொலை பண்ணி வச்சுருப்பேன், வாய்ஸ் ஓவர் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில். சரி, மேலே அதை டேமேஜ் பண்ண வேணாமே அப்படிங்கிறதுனால தான் போடாமல் விட்டுட்டேன். இவங்க கேட்டதுனால தான் இப்போ நான் போடுறேன். சரி வாங்க, இப்போ நம்ம நாக் அவுட்டோட ஸ்பெஷல் எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் கின் வந்து தன்னுக்காக சமைச்சு எடுத்துகிட்டு போயிட்டுருப்பான். ஆனால் தன் வந்து டேபிள்லேயே படுத்து தூங்கிட்டு இருக்கான். இதனால கின் வந்து தன்னை எழுப்புறான். ஏன் இப்படி தூங்குற அப்படின்னு கேட்குறான். இதுக்கு தன் வந்து மெதுவாக எந்திக்கிறான். நான் இப்படி தூங்குறதுக்கு காரணம் நீ தான் அப்படின்னு சொல்கிறான். இதனால் கின் வந்து நான் என்ன பண்ண உன்னை அப்படின்னு சொல்லி கேட்குறான். நேற்று நைட்டு என்ன பண்ணான்னு உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு நடந்ததை காட்டுறாங்க. நைட் 2 பேரும் தூங்கிட்டு இருக்கும்போது தன்னுக்கு ரொம்பவே குளிருது. இதனால கின்னோட பெட்ஷீட்டை கேட்குறான். கின் வந்து பெட்ஷீட்டை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துக்கிறான். அதனால சரி, ஏசியோட டெம்பரேச்சரையாவது குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிமோட் எடுக்கிறதுக்காக போகிறான். அப்போன்னு பார்த்து கின் டக்குன்னு முழிச்சுக்கிறான். எதுக்கு நீ வந்து திருப்பி ஏசியோட ரிமோட் எடுக்கிற அப்படின்னு கேட்குறான். இதுக்கு தன் வந்து எனக்கு ரொம்பவே குளிருது, அதனால தான் நான் கொஞ்சம் டெம்பரேச்சரை குறைச்சி வச்சுக்கிறேனே அப்படின்னு கேட்குறான். இதுக்கு கின் வந்து உனக்கு குளிருதுன்னா ஸ்வெட்ரு போட்டுட்டு தூங்கு அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு தன் வந்து எனக்கு அப்படின்னா ரொம்பவே ஹாட்டாக ஃபீல் ஆகுது, நான் கொஞ்சம் டெம்பரேச்சரை குறைச்சிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு ரிமோட்டை கேட்குறான். ஆனால் கின் வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதனால திருப்பியும் தன் வந்து தூங்குற மாதிரி ஆக்டிங் பண்ணுறான். இவன் தூங்கிட்டானா அப்படின்னு பார்த்துட்டு திருப்பியும் ரிமோட் எடுக்கலாம் அப்படின்னு போகிறான். ஆனால் கின் வந்து திருப்பியும் அவனை வந்து ஸ்டாப் பண்ணிடுறான். திருப்பி ரிமோட்டை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறான். தன் வந்து எனக்கு கொஞ்சம் ரிமோட்டை கொடு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சண்டை போட ஆரம்பிக்கிறான். கடைசியாக சண்டையில் வந்து தன் தான் வின் பண்ணியிருப்பான். ஆனால் கின் தான் ரொம்பவே ஸ்மார்ட் ஆச்சு. அதனால் அவங்ககிட்ட இருந்து ரிமோட்டை பிடுங்கி பக்கத்தில் இருக்கிற ட்ராயரில் போட்டு லாக் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் லாக்கோட கீ எடுத்து வாயில் போட்டுட்டு முடிஞ்சால் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் டக்குன்னு வந்து தூங்குறதுக்காக போயிடுறான். அதுக்கப்புறம் தன்னுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவன் அந்த குளிர்லேயே வந்து நடுங்கிட்டு படுத்துட்டு இருந்திருக்கான். இதனால தான் தன் வந்து தூங்கி வளைஞ்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கின் வந்து இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுல் அங்கே வச்சுட்டு திரும்புகிறான். இவன் அசந்த நேரமாக பார்த்து தன் வந்து சில்லி பவுடர் எடுத்து அதுக்குள்ளே போடலான்னு போகிறான். ஆனால் கின் வந்து அதை பார்த்துடுறான். டக்குன்னு அதை வந்து தடுக்கிறான். உனக்கு எத்தனை வாட்டி சொல்கிறது, அதிகமாக வந்து காரம் சேர்த்துக்கக்கூடாது, வயிற்றுக்கு வந்து ஒத்துக்காது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் தன் வந்து எனக்கு வந்து அப்படி சாப்பிட தான் பிடிக்குது அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கின் வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறான். இதுக்கு தன்னும் வந்து அதெல்லாம் முடியாது, நான் வந்து சில்லி பவுட்ரு போட்டு தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். கின் வந்து ஒழுங்காக அதை கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கான். ஆனால் தன் வந்து என்ன பண்ணுறான்னா அவன் தலைக்கு மேலே அந்த பாட்டிலை தூக்கி வச்சுக்கிறான். கின்னால் வந்து அதை எடுக்கவே முடியல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கின் யோசிச்சுட்டு தன் மேலே கையை வச்சு மெதுவாக அவனை செடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் மெதுவாக போய் அவனோட லிப்ஸில் வந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். தன்னும் வந்து இந்த கிஸ்ஸுக்கு வந்து மயங்கிடுறான். கின் வந்து இதுதான் சரியான நேரம் அப்படின்னு நினச்சிட்டு தன்னோட கையில் இருக்கிற பாட்டிலை வாங்கிடுறான். இதனால் தன் வந்து அந்த பாட்டிலை கேட்குறான். கின் வந்து அதெல்லாம் கொடுக்க முடியாது, நீ போய் அதை சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சிடுறான். தன்னும் ரொம்ப சோகமாக அந்த டேபிளில் போய் உட்காடுறான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து தன் சாப்பிட்டானா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு கின் வந்து திரும்புகிறான். அப்போ தான் வந்து தன்னோட கையில் இன்னொரு சில்லி பவுட்ரு பேக்கெட் வச்சுருக்கான். அதை பார்த்துட்ட பிறகு கின் வந்து இதெல்லாம் நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் தன் வந்து அதெல்லாம் முடியாது, நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கெட்டை ஓப்பன் பண்ணி அதில் கொட்டிட்டு அதையும் சேர்ந்து வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். இதை பார்த்தா கின்னுக்கு வந்து ரொம்பவே கடுப்பாயிடுது. முறைச்சிக்கிட்டே நிற்கிறான். அதுக்கப்புறம் பாக்ஸிங் கேம்பை தான் காட்டுறாங்க. அங்கே தன் வந்து ஒரு குட்டி பையனுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருப்பான். கின் வந்து அவனோட வேலையை பார்த்துட்ருப்பான். அப்போ ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. பார்த்துட்டு 2 பேரும் சிரிச்சுக்கிறாங்க. இதை பார்த்து அந்த பையன் வந்து எனக்கு ட்ரைனிங் கொடுங்க அப்படின்னு சொல்கிறான். அதனால தன்னும் சரி அப்படின்ட்டு திருப்பி ட்ரைனிங் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து கின்னை பார்க்குறதுக்காக 8ம் கீவும் வராங்க. 8 வந்து கின்கிட்ட எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்கிறான். கின் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். கீவுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் லெசன்ஸ் எல்லாம் டியூட்டர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு கின்னும் நான் தாராளமாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீவை உட்கார சொல்கிறான். அதுக்கப்புறம் 8 அங்கேருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் கின் வந்து நீ படிக்கிறதுக்கு ரெடியா அப்படின்னு கீவ் கிட்ட கேட்குறா. ஆனால் கீவ் வந்து கின்னை வந்து கவனிக்க மாட்டேங்கிறா. அங்கே ஜே அப்படிங்கிற ஒரு பையன் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருப்பான்ல, அந்த குட்டி பையனையே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. இதை பார்த்தா கின் வந்து திருப்பியும் கீவை கூப்பிட்றான். அதுக்கப்புறம் தான் கீவ் வந்து படிக்கிறதுக்கு தேவையான புக்ஸ் எல்லாம் மேலே எடுத்து வைக்கிறா. அதுக்கப்புறம் கின் கிட்ட எனக்கு இங்கே படிக்கிறது பிடிக்கல, நம்ம போய் ட்ரைனிங் ஏரியாவில் போய் படிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இதுக்கு கின்னும் சரிவா நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே உட்காந்த பிறகு கின் வந்து கீவ் கிட்ட உனக்கு என்ன லெசன் கற்றுக்கணும் அப்படின்னு கேட்குறான். இதுக்கு கீவ் வந்து எந்த பதிலும் சொல்லாமல் திருப்பி ஜேயவே பார்த்துக்கிட்டு இருக்கா. இதை பார்த்த கின் வந்து எங்கே பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்குறான்.
இதுக்கு கீவ் வந்து நான் எப்போவுமே ஹேண்ட்ஸமாக இருக்கிற ஒரு பர்சனை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. இதனால கின் வந்து நீ தன்னை பற்றி பேசுறியா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு கிவா வந்து அதெல்லாம் இல்லை, தன் தான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் ஆச்சே, அவனை பற்றி நான் ஏன் பேச போகிறேன், நான் வந்து பக்கத்தில் இருக்கிற பையனை சொல்கிறேன் அப்படின்னு டக்குன்னு உண்மையை சொல்லிடுறா. அதுக்கப்புறம் ஐயோ உண்மையை சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வாயை முடிக்கிறா. இதனால கின் வந்து கிவா கிட்ட நீ அவனை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்குறான். இதுக்கு கிவா வந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவன் வந்து ஜஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரி தான் அப்படின்ட்டு போய் சொல்கிறா. அதுக்கப்புறம் திரும்பி அவனையே பார்த்துட்டு இருக்கா. அவன் வந்து ட்ரைனிங் முடிஞ்சு இங்கே கின் கிட்ட சொல்லிட்டு போகலாம் அப்படின்ட்டு வரான். இதை பார்த்துட்டு கிவா வந்து அவளோட தலையெல்லாம் வந்து சரி பண்ணிக்கிறா. இதை பார்த்த கின்னுக்கு வந்து கொஞ்சம் சிரிப்பு வருது. ஜெய் வந்து கீவ் கிட்ட வந்துட்டு நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறான். இதுக்கு கீவ் வந்து நான் டியூஷன் கற்றுக்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்கிறா. நீ தான் ஏற்கனவே நல்லா படிப்பியே, அப்புறம் எதுக்கு நீ இங்கே டியூஷனுக்காக வர அப்படின்னு சொல்லி ஜெய் கேட்குறான். அதுக்கப்புறம் தான் கின்னுக்கு வந்து ஒரு விஷயம் புரியுது, இவ வந்து படிக்கிறதுக்காக வரல, ஜெயை வந்து சைட் அடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கா அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ஜெயை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக அவனோட டிரைவர் வந்துடுறாங்க. இதனால ஜெய் வந்து அவங்களுக்கு விஷ் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு அங்கேருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் கின் வந்து கீவ் கிட்ட நீ இங்கே படிக்கிறதுக்காக வரல, நீ ஜெயை பார்க்கறதுக்காக தானே வர அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு கீவ் வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கா. இதனால தன் வந்து கீவ் கிட்ட எதுவாக இருந்தாலும் சொல்லு அப்படின்னு கேட்குறான். அதுக்கப்புறம் தான் கீவ் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறா. நான் வந்து சொல்கிறேன், ஆனால் நீங்கள் அதை யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது, குறிப்பாக வின்கிட்டையும் 8கிட்டையும் சொல்லவே கூடாது அப்படின்னு கேட்குறா. கின் வந்து நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் தான் கிவா வந்து ஜெயை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறா. எனக்கு வந்து ஜெயோட ஹார்ட்டில் வந்து ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. இதை கேட்டு 2 பேத்துக்குமே கொஞ்சம் ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் கின் வந்து அதுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறான். நீ வந்து எது யோசிக்கிறதா இருந்தாலும் இப்போ யோசிக்காத, அதுக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதுக்கு தன் வந்து இவனுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது, நீ வந்து அவன் சொல்கிறதெல்லாம் கேட்காத, நான் சொல்கிறபடி கேளு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் தன் வந்து அவனோட ஐடியாவை கீவ் கிட்ட சொல்கிறான். நீ வந்து கூடிய சீக்கிரமே உன்னோட லவ்வை வந்து அவன்கிட்ட சொல்லிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதுக்கு கின் வந்து அதெல்லாம் பண்ணாத, நீ வந்து இதுக்கு கொஞ்சம் டைம் கொடு, உன்னை பற்றி அவன் என்ன நினைக்கிறான் அப்படிங்கிறத பற்றி நீ தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா உன்னோட லவ்வை அவன்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் தன் வந்து நீ வேணா பாரு, நான் சொல்கிறது தான் வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். கின் வந்து அதெல்லாம் இல்லை, நான் சொல்கிறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் தன் வந்து சரி யார் சொல்கிறது சரியாக இருக்குது அப்படின்றத கடைசியாக நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அடுத்த நாளை காட்டுறாங்க. கீவ் வந்து கையில் ஒரு லெட்டரை வச்சுக்கிட்டு ஜெய்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பா. அதை வந்து கின் பார்த்துடுறான். இது என்ன லவ் லெட்டரா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு கீவும் ஆமாம் அப்படின்னு சொல்லி வெக்கப்பட்டுகிட்டே சொல்கிறா. இதனால் கின் வந்து கீவ் கிட்ட என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன், உனக்கு ஒருத்தங்களை பிடிச்சிருந்தது அப்படின்னா நீ அவங்கக்கிட்ட தயங்காமல் போய் சொல்லு அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு கீவ் அப்படியே அப்படின்னு கேட்குறா. கின்னும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறா. இப்படி இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது தன்னும் ஜெயும் அங்கே வந்துடுறாங்க. இதனால் கீவ் வந்து கின்னோட சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறா. கீவுக்கு வந்து அந்த சைக்கிள் ஓட்ட தெரியல, அதனால தடுமாறி ஜெய் மேலே மோதிடுறா. அதனால இவங்க 2 பேரும் ஹெல்ப் பண்ணுறதுக்காக வராங்க. கின் வந்து கீவ் கிட்ட நீ ஓகேவா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதேமாதிரி தன்னும் ஜெய் கிட்ட நீ ஓகேவா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். 2 பேரும் ஓகேவா தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் கின் வந்து கீவ் கிட்ட நான் உன்கிட்ட வேகமாக பண்ணுன்னு தான் சொன்னேன், அதுக்கு நீ இவ்வளோ வேகமாக பண்ணுன்னு சொல்லலை அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் எல்லோரும் பாக்ஸிங் கேம்ப்குள்ளே வந்துடுறாங்க. கின் வந்து கீவுக்கு டியூஷன் எடுத்துகிட்ருக்கான். தன் வந்து ஜெய்க்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஜெய்க்கு ட்ரைனிங் முடிஞ்சிடுது. ஜெய் வந்து கின்கிட்டையும் கீவ்கிட்டையும் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் தன் வந்து கீவ்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். நீ வந்து கின் சொன்னதை கேட்டதுனால இவ்வளோ பெரிய பிரச்சனையாகிடுச்சு பார்த்தியா, நீ வந்து நான் சொல்கிறத கேளு, முதல்ல அவனுக்கு உன்னை பிடிக்கணும் அப்படின்னா நீ வந்து அவனை எப்போவுமே ப்ரொடெக்ட் பண்ணணும், அப்படின்னா வந்து அவனுக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து ஜெயோட சவுண்டு கேட்குது. இதனால கேவ் வந்து வெளியே வேகமாக போகிறா. வெளியே வந்து பார்த்தா ஜெய் பக்கத்தில் ஒரு ஆள் நின்றுட்டுருப்பாரு. இந்த ஆள் ஜெய் ஏதோ பண்ணிட்டான் போல இருக்குது அப்படின்னு கேவ் நினச்சிக்கிறா. அதனால அந்த ஆளை உதைக்கக்கூடாத இடத்துல உதைச்சிட்றா. இதனால அவர் வலி தாங்க முடியாமல் கீழே விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் ஜெய் வந்து நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு கேவ் வந்து நான் உன்னை அந்த ஆளுக்கிட்ட இருந்து காப்பாற்றிருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. இதுக்கு ஜெய் வந்து நீ என்ன பேசுகிற, அவர் என்னோட டிரைவர் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் தன் வந்து கேவ் கிட்ட இது ஜெயோட டிரைவர் அப்படிங்கிறத சொல்லி புரிய வைக்கிறான். இதனால் கேவ் வந்து அவரோட டிரைவர்கிட்ட சாரி கேட்குறா. அதுக்கப்புறம் கேவ் வந்து ஜெயை பார்த்து அப்படின்னா நீ எதுக்காக கத்துன அப்படின்னு சொல்லி கேட்குறா. இதுக்கு ஜெய் வந்து ஒரு பூச்சை கை காமிச்சு அதை பார்த்து தான் நான் பயந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஜெயும் டிரைவரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கேவ் வந்து இவங்க 2 பேரையும் பார்த்து நான் உங்ககிட்ட ஐடியா கேட்டதுக்கு பதிலாக பேசாட்டி வின்கிட்டையும் 8கிட்டையுமே போய் ஐடியா கேட்டிருக்கலாம், நீங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க, நீங்கள் லவ்வபுளாகவே இருக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்கிறா.
இதுக்கு கின் வந்து அப்படிலாம் கிடையாது, நாங்களும் வந்து நல்ல கப்புள்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு வந்து அப்போ என் கூட வாங்க, நான் வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறா. அங்கே போய் பார்த்தா எயிட்டும் வின்னும் கிட்டார் வாசிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதில் அந்த எயிட்டு வேற சும்மா இல்லாமல் வாயில் ஒரு கிரேப்ஸை வச்சு வின் கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகிறான். இதை இவங்க 3 பேரும் ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. வந்து கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கீழே விழுந்துடுறா. அதனால் இவங்க 3 பேரும் இவங்கள பார்க்குறாங்க அப்படிங்கிறது இவங்க 2 பேத்துக்கும் தெரிஞ்சிடுது. இதனால் வின் வந்து டக்குன்னு எந்திரிச்சிடுறான். இதனால் எயிட்டோட மூஞ்சில் லைட்டாக அடிபட்டுருது. வின் வந்து 8 கிட்ட நீ ஓகேவா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போன்னு பார்த்து கின் வந்து வின் கிட்ட உங்கள் 2 பேத்தையும் நான் இப்படி பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு வின் வந்து கின்னை பார்த்து நீங்கள் 2 பேர் கூட தானே லவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கப்புறம் நான் லாண்ட்ரிக்கு போகணும், அதனால இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட் சைடு போகிறான். கொஞ்சம் தூரம் போன பிறகு தான் கிட்டாரை எடுக்கலையே அப்படின்னு சொல்லி வின்னுக்கு ஞாபகம் வருது. அதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வரான். இதை பார்த்தா கின் வந்து லாண்ட்ரி ஒன்றும் முன்னாடி இல்லை, ஜிம்முக்கு பின்னாடி சைடு இருக்குது அப்படின்னு சொல்லி அவனை கிண்டல் பண்ணுறான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்குள்ளே எப்படி லவ் வந்தது அப்படிங்கிறத பற்றி பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. தன் வந்து நீ தான் என்னை ஃபஸ்ட்டு லவ் பண்ண அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு கின் வந்து இல்லை, நீ தான் என்னை ஃபஸ்ட்டு லவ் பண்ண, அந்த டெம்பிளில் என்ன நடந்தது அப்படிங்கிறது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெம்பிளில் நடந்த சீனெல்லாம் வந்து காட்டுறாங்க. இதுக்கு தன் வந்து எனக்கு உன் மேலே லவ் எல்லாம் கிடையாது, நான் உன்னை காப்பாற்றுறதுக்காக மட்டும்தான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு கின் வந்து அதெல்லாம் இல்லை, நீ தான் என்னை ஃபஸ்ட்டு லவ் பண்ண அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு தன் வந்து நான் வந்து உன்னை ஃபஸ்ட்டு லவ் பண்ணலை, ஆனால் நீ வந்து என்னை ஃபஸ்ட் டைம் பாத்ரூம்குள்ளே கூப்பிட்டியே அது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபஸ்ட்டு குழு சீன்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து போட்டு காட்டுறாங்க. தண்ணி இப்படி பாத்ரூம் சீனை ஞாபகப்படுத்தின பிறகு கின்னுக்கு வந்து இவன் வேறு எதையாவது சொல்லிடுவானோ அப்படின்னு பயமாகிடுது. அதனால் டக்குன்னு தன்னோட வாயை பொத்துறான். நான் வந்து திருப்பி உன்னை மேட்ச்சில் கலந்துக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பேசுகிறதுக்காக வந்தேன், மித்தபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். இதனால் தன் வந்து கின்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். இதனால் கின் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறான். இதை பற்றி நம்ம மெதுவாக அப்புறமா உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு தன் வந்து நம்ம இது வரைக்கும் அந்த மாதிரி பேசிக்கிட்டது இல்லையே அப்படின்னு சொல்கிறான். இதை பார்த்து கிவா வந்து 2 பேரையும் தடுத்து விட்டுது. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லவா, நீங்கள் வந்து முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி இப்பயே நடந்துக்க ட்ரை பண்ணுங்கள். இதனால் வந்து உங்களுக்குள்ளே திருப்பியும் அந்த காதல் மலர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. எனக்கு நிறைய வேலை இருக்கிறதுனால நான் இப்போதைக்கு இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறுறாங்க. காரில் ஏறின பிறகு கூட அதே ஏசி ப்ராப்ளம் தான் நடக்குது இவங்க 2 பேத்துக்குள்ளேயுமே. தன் வந்து கம்மியாக வைக்கணும் அப்படின்னு சொல்கிறான் ஏசியை, கின் வந்து அதிகமாக வைக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அதனால திருப்பியுமே 2 பேரும் சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால் கின் வந்து கிவா சொன்னதை பற்றி யோசிக்கிறான். நம்ம வந்து கிவா சொன்ன மாதிரியே பழைய மாதிரி இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆனால் இதுக்கு தன் வந்து அதெல்லாம் வேணாம், நம்ம ஏற்கனவே கப்புள்ஸாக தானே இருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். இதனால் அவங்க 2 பேத்துக்குமே என்ன முடிவு பண்ணுறது அப்படிங்கிறது சரியாக புரிய மாட்டேங்குது. அதனால் நம்ம 2 பேரும் மேட்ச் வச்சுக்கலாம், அந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க சொல்கிறது வந்து இன்னொருத்தங்க கேட்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து ராக் பேப்பர் சிசர் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அதில் 2 பேருமே வந்து ஈக்குவலாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறதுனே புரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் சரி அப்படின்ட்டு கின் ஒரு ஐடியா கொடுக்குறான். யார் ரொம்ப நேரமாக கண்ணை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்களோ அவங்க சொல்கிறத இன்னொருத்தங்க கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதனால் தன்னும் அதுக்கு ஒத்துக்கிட்டு சரி அப்படின்ட்டு 2 பேரும் கேம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருமே ரொம்ப நேரமாக கண்ணை ஓப்பனில் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. தன் தான் வந்து ஜெயிக்கிற மாதிரி இருந்திருப்பான். ஆனால் டக்குன்னு அவனோட கண்ணில் வந்து வெளிச்சம் பட்டுருது. இதனால் தன் வந்து தோத்துடுறான். கின் தான் வந்து வின் பண்ணுறான். இதனால் கின் சொல்கிறத தான் வந்து தன் கேட்கணும். அதுக்கு அடுத்த நாளே கின் வந்து தன்னை தவிர மீதி எல்லாரையும் கூப்பிட்டு எப்படி காதலை வளர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஐடியா கேட்க ஆரம்பிக்கிறான். அதுலமே வந்து சம்மந்தமே இல்லாமல் என்னை எதுக்கு இங்கே இழுத்துட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கின் பேச ஆரம்பிக்கிறான். நானும் தன்னும் எப்படி லவ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஐடியா யோசிச்சு வச்சுருக்கேன். அதுக்காக நான் என்னோடய பெட்ரூமை வந்து ஸ்பாவாக மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்படி கின் வந்து டக்குன்னு ஸ்பா அப்படின்னு சொன்னதுமே இவங்க 2 பேத்துக்கும் மைண்டு வேறு எங்கெல்லாமோ போகுது. அதுக்கப்புறம் கின் வந்து அவனோட பிளானை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறான். இதை கேட்ட வின் வந்து இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இது வந்து எல்லாருமே நார்மலாக பண்ணுறது தான் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் கின் வந்து டீப்பாக இன்னொரு பிளானை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறான். யோசிச்சுட்டு அந்த பிளானை பற்றி இவங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். ஃபஸ்ட்டு தன்னை வந்து கண்ணை கட்டி கூட்டிகிட்டு வந்திருக்க மாட்டான், கண்ணை கட்டாமல் தான் கூட்டிகிட்டு வந்திருப்பான். இந்த மாதிரி கண்ணை கட்டி நான் உள்ளே கூட்டிகிட்டு வரேன், அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ண சொல்கிறேன், அதுக்கப்புறம் அவனை பெட்டில் படுக்க வச்சு மசாஜ் ஆயிலை வந்து கையில் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ தான் வந்து கின்னுக்கு ஒரு டவுட் வருது. எவ்வளோ ஆயில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு புரிய மாட்டேங்குது. அதனால் 8 கிட்ட வந்து ஐடியா கேட்குறான். 8 வந்து கொஞ்சமாக போடு, இல்லைனா வந்து பிசு
பிசு பிசுன்னு ஆகிடும் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு கின் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுக்கு வந்து ஆயிலை வந்து அப்ளை பண்ணும்போது அதிகமாக அப்ளை பண்ணிடுறான். இதனால் தன் வந்து என்ன பண்ணுற, ஏன் இவ்வளோ அதிகமாக போடுற அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு கின் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மசாஜ் பண்ண ஆரம்பிக்கிறான். திடீர்னு வந்து ஒரு ஐடியா கொடுக்குறான். இது வந்து வழக்கமாக எல்லாரும் பண்ணுறது தானே, நீ அவனுக்கு வேறு ஏதாவது மெத்தடில் மசாஜ் பண்ணி விடு அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட வின் வந்து, நீ இங்கே உட்கார்றதுக்கே விருப்பம் இல்லைன்னு சொன்னேன், இப்போ என்னமோ ரொம்ப ஆர்வமாக இதை பற்றி பேசுறியே அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் கின் வந்து சொன்ன ஐடியாவையும் அவனோட பிளானில் சேர்த்துக்கிறான். அவனை வந்து மாங்குன்னு மிதிக்க ஆரம்பிக்கிறான் மசாஜ் பண்ணுறான் அப்படிங்கிற பேரில். அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயில் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கீழே குனிவான். ஆனால் அவனுக்கு அந்த பாட்டில் வந்து கையிலேயே எட்ட மாட்டேங்குது. இவனை மிதிச்சுக்கிட்டே கீழே குனியும் போது கேண்டில் தள்ளி விட்டுறான். இதனால் அங்கே இருக்கிற இடம் வந்து எரிய ஆரம்பிக்குது. தன் வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். கின் வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். ரொம்ப நேரம் ஆகியும் ஆளையே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு தன் வந்து அங்கேருந்து எந்திக்கிறான். அப்போ தான் அங்கே ஃபயர் ஆகிட்டு இருக்கிறது தெரியுது. அதனால் பக்கத்தில் இருக்கிற ஃப்ளவர் வாஷில் இருக்கிற தண்ணி எடுத்து அந்த ஃபயர் மேலே ஊற்றி அதை அணைக்கிறான். அதோடு சேர்ந்து கின்னோட பிளானும் வந்து இதோட அணைஞ்சிருது. அதுக்கப்புறம் தன் வந்து ஒரு பிளான் பண்ணுறான். இவனுக்கு இன்னும் மூவி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இதை பார்த்தா மை வந்து, எனக்கு என்னமோ இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகும்னு தோணலை, நீங்கள் எதை வச்சு இது உங்கள் காதலை வளர்க்கும்னு நம்புறீங்க அப்படின்னு கேட்குறான். இதுக்கு வின் வந்து மையோட தலையில் ஒரு தட்டு தட்டிட்டு, இது ஒன்றும் அவங்களோட காதலை வளர்க்குறதுக்கு இல்லை, இது அவங்களோட பசியை தூண்டுறதுக்கு அப்படின்னு டபுள் மீனிங்கில் சொல்கிறான். அதுக்கப்புறம் தன் வந்து அவனோட பிளானை பற்றி சொல்லிகிட்டு இருக்கான். நான் உங்கள் எல்லாரையுமே ரொம்ப நம்புகிறேன், எப்படியாவது அந்த கின்னை என்னோட கையில் வந்து நீங்கள் படுக்க வைக்கணும், அந்தளவு நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் நான் வின் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போல்லாம் தன்னுக்கும் கின்னுக்கும் இடையில போட்டி தான் போயிட்டுருக்கு. நீ ஃபஸ்ட்டு என்கிட்ட வரியா, இல்லைனா நான் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட வரேனா அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு தான் இவங்க 3 பேரும் மாற்றி மாற்றி 2 பேர்த்துக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நைட் ஆகிடுது. தன் வந்து கின்னோட கண்ணை மூடிட்டு உள்ளே கூட்டிகிட்டு வரான். கின் வந்து, நான் எங்கேயாவது இடிச்சிட போகிறேன், என்னை பார்த்து கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறான். தன்னும், நீ வந்து கவலைப்படாத, நான் உன்னை பத்திரமா கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்த பிறகு அவனோட கண்ணை திறக்கிறான். இதை பார்த்த கின் வந்து, மூவி பார்க்கறதுக்காக தான் என்னை கூட்டிகிட்டு வந்தியா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு தன்னும், ஆமாம், நம்ம 2 பேரும் சேர்ந்து மூவி பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறான். கின்னும் சரி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காடுறான். அதுக்கப்புறம் கின் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக மூவி பார்த்துட்ருப்பான். அப்போன்னு பார்த்து கதவு திறக்கிற சவுண்டு கேட்குது. 8 வந்து பேய் மாதிரி கெட்டப் போட்டுட்டு கதவை திறந்துட்ருப்பான், கின்னை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் கின்க்கு வந்து அங்கே யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. கதவு தன்னால் ஆடுது போல் அப்படின்னு நினச்சிட்டு அவன் டக்குன்னு கதவை சாத்திடுறான். இதனால் 8 வந்து கீழே விழுந்துடுறான். அதுக்கப்புறம் கின் வந்து திருப்பியும் உட்காந்து மூவி பார்க்க ஆரம்பிக்கிறான். இப்படி கின் வந்து பயப்படாமல் இருக்கிறதுனால தன் வந்து, கின் பயப்பட மாட்டேங்கிறான், அதனால நம்ம அடுத்த பிளானை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறான். அதனால் வின் வந்து பேய்கிட்ட போட்டுட்டு கின் கண்ணில் படுற மாதிரி ஜன்னல்கிட்ட வந்து நிற்கிறான். தன் வந்து இதை பார்த்துட்டு கண்டிப்பாக கின் பயந்து போய் நம்மக்கிட்ட வந்து உட்காருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆவலாக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான். ஆனால் கின்னுக்கு அந்நேரம் பார்த்து தும்மல் வந்துடுது. அதனால் அச்சுன்னு தும்மிடுறான். இதில் வின் வந்து பயந்து போய் டக்குன்னு கீழே உட்காந்துடுறான். கின்க்கு வந்து தும்மல் வந்ததுனால டிஷ்யூ பேப்பர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஆனால் தன் வந்து என்ன நினச்சிக்கிறான்னா, இவன் வந்து பயந்துட்டான் போல், அதனால தான் நம்மளை ஹக் பண்ணிக்க வரான் அப்படின்னு நினச்சிட்டு இவன் வந்து ஹக் பண்ணுறதுக்காக போகிறான். ஆனால் கின் வந்து வேகமாக அங்கேருந்து டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு திருப்பியும் அவனோட இடத்துல போய் உட்காந்துக்கிறான். அதுக்கப்புறம் தான் தன்னுக்கு வந்து இவன் பயப்பில்லை அப்படிங்கிற விஷயமே தெரியுது. அதுக்கப்புறம் கின் வந்து, இந்த இடம் ரொம்பவே டஸ்ட்டாக இருக்குது, ஏர் பியூரிஃபையர் ஒன்று வாங்கி மாட்டணும் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு தன்னும் சரி மாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக உட்காந்துட்ருக்கான். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து மூவி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து தன்னுக்கு ஒரு சவுண்டு கேட்குது. தன்னும் சரி அப்படின்ட்டு திரும்பி பார்க்குறான். அங்கே மை வந்து பொம்பளை பேய் கெட்டப்பில் தன்னை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கான். ஒரு நிமிஷத்தில் இவங்க போட்ட பிளான் எல்லாத்தையும் தன் வந்து மறந்துடுறான். இது உண்மையான பேய் அப்படின்னு நினச்சிட்டு மையை வந்து அடிக்க ஆரம்பிக்கிறான். அதனால மை வந்து வலி தாங்க முடியாமல் கத்த ஆரம்பிக்கிறான். இதனால் வின்னும் 8ம் உள்ளே வராங்க. கொஞ்சம் நிறுத்து தன், ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி அவனை ஸ்டாப் பண்ணுறாங்க. மை வந்து தன்னை பார்த்து, ஏன் என்னை இப்படி அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். இதுக்கு தன் வந்து, நான் உன்னை என்ன பண்ண சொன்னால் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நீ வந்து அவனை பயன்படுத்த சொன்னால் என்னைய பயன்படுத்திகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறான். இதனால் வின் வந்து, நீ தானே எங்களை ரொம்பவே நம்புறதா சொன்னேன், எப்படியாவது கின்னை வந்து உன்னை ஹக் பண்ண வைக்கணும்னு சொன்னல, அதனால தான் அவன் ஏதாவது ட்ரை பண்ணியிருப்பான், அது இப்படி போய் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறான். தன் வந்து ரொம்ப டென்ஷனாக அங்கே இருக்கிறவங்க கிட்ட, இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறான். இதை பார்த்தா கின் வந்து சிரிச்சுக்கிட்டே, நீ வந்து பயப்படும் போது ரொம்பவே க்யூட்டாக இருக்க அப்படின்னு சொல்லி இவனை கலாய்க்கிறான். இதனால தன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறான், போட்ட பிளான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் இவங்க 3 பேரையும் காட்டுறாங்க. அங்கே எல்லாருமே சோகமாக உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ வின் வந்து 8 கிட்ட, என்னாச்சு, ஏன் இப்படி உட்காந்துருக்க அப்படின்னு கேட்குறான்.
இதுக்கு 8 வந்து தன்னுக்கும் கின்னுக்கும் இடையில இனிமே என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்றான். இதுக்கு வின் வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க பிரேக்கப் பண்ற அளவுக்கு கூட போகலாம் அப்படின்னு சொல்றான். இத பார்த்த மை வந்து அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அவங்க 2 பேரும் லவ் பண்ற அளவுக்குலாம் நீங்க 2 பேரும் லவ் பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்றான். இதனால 8 வந்து அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றான். இதுக்கு வின்னும் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றான். ஆனா மையோட ரியாக்ஷன பார்த்தா இவங்க 2 பேத்தையும் நம்புற மாரி இல்ல. 8 வந்து நீ எங்கள நம்பல அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு வின்ன கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். இதனால வின் வந்து அவன டக்குன்னு தடுத்துடுறான். அதனால 8 வந்து வின் கிட்ட நீ மை முன்னாடி கிஸ் பண்றதுக்கு சங்கடப்படுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்புறம் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு எனக்கு தன்னையும் கின்னையும் பார்த்தா ரொம்பவே ஜெலஸியா இருக்கு. அவங்க 2 பேரும் எப்பவுமே லவ் பேர்ட்ஸ் மாரியே இருக்காங்க அப்படின்னு சொல்றான். அதனால வின் வந்து 8 பார்த்து நீ என் மேல கோவமா இருக்கியா? உன்னோட கோவம் போறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறான். இதுக்கு 8 வந்து அப்ப மை முன்னாடி என்ன கிஸ் பண்ணு. அப்பதான் என்னோட கோவம் போகும் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் 8 வந்து வின் கிட்ட அவனோட கன்னத்த காட்டி கம்மான் வந்து கிஸ் பண்ணு அப்படின்னு சொல்றான். இதுக்கு மையும் வந்து ஆமா சீக்கிரமா கிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வின்னை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கான். இதனால வின்னுக்கு வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுது. என்னடா இது இவன் இப்படி கிஸ் பண்ண சொல்றானே அப்படின்ட்டு. 8க்கு வந்து வின் ரொம்பவே டென்ஷனா இருக்கான் அப்படின்ட்டு நல்லாவே புரிஞ்சிடுது. அதனால அவன் கிட்ட வரும்போது 8 வந்து வின்ன ஸ்டாப் பண்ணிடுறான். நான் சும்மா கிண்டல் பண்றதுக்காக தான் சொன்னேன். நீ கிஸ் எல்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் தான் வின்னுக்கு வந்து உயிரே வருது. அதுக்கப்புறம் தன்னையும் கின்னையும் காட்டுறாங்க. 2 பேரும் வழக்கமா ஒரு பிரிட்ஜுக்கு வருவாங்கல்ல, அந்த பிரிட்ஜுக்கு தான் இப்போ வந்திருக்காங்க. கின் வந்து தன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். நம்ம 2 பேரோட பிளானுமே வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றான். இதுக்கு தன் வந்து அப்படிலாம் இல்ல. நான் வந்து ஒரு சீக்ரெட் வெப்பன் வச்சிருக்கேன். அது வந்து எல்லாத்தையுமே சரி பண்ணிடும் அப்படின்னு சொல்றான். இதுக்கு கின் வந்து நானும் கூட ஒரு சீக்ரெட் வெப்பன் வச்சிருக்கேன். அதுவும் வந்து எல்லாத்தையுமே வந்து சீக்கிரமா சரி பண்ணிடும் அப்படின்னு சொல்றான். அதனால சரி நம்ம 2 பேருமே நம்மளோட வெப்பன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறாங்க. திரும்பின பிறகு அவங்களோட பேக்ல இருந்து அந்த பொருள எடுக்குறாங்க. எடுத்த பிறகு திருப்பியும் 2 பேரும் திரும்பி பார்க்குறாங்க. 2 பேர் கையிலயுமே வந்து கம்பி மத்தாப்பு தான் இருக்கும். இத பார்த்த 2 பேத்துக்குமே வந்து ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் 2 பேருமே சேர்ந்தாப்புல சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கின் வந்து தன்னை பார்த்து இந்த கம்பி மத்தாப்ப பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. இத வந்து நம்ம 2 பேரும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்றான். இதுக்கு தன் வந்து உண்மையா தான். இது வந்து நம்மளுக்கு நிறைய ஸ்பெஷல் மெமரீஸ வந்து கிரியேட் பண்ணி குடுத்துருக்கு அப்படின்னு சொல்றான். கின் வந்து ஆமா அப்படின்னு சொல்றான். அப்புறம் தன் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணு. நான் வந்து இத எரிய வச்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் பாக்ஸ் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்குறான். ஆனா ரொம்ப நேரமா ட்ரை பண்ணியுமே அவனால அத எரிய வைக்க முடியல. அதனால கின் வந்து நீ ஸ்டாப் பண்ணு. நான் வந்து எரிய வச்சு பார்க்குறேன். என்கிட்ட லைட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்குறான். ஆனா கின்னாலயுமே வந்து அத எரிய வைக்க முடியல. இதனால தன் வந்து பரவால்ல அத ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் கின் வந்து தன்னை பார்த்து நீயும் நானும் இப்போ எப்போ பார்த்தாலும் சண்டை மட்டும் தான் போட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்றான். இதுக்கு தன்னும் வந்து ஆமா அப்படின்னு சொல்றான். இதனால கின்னுக்கு வந்து டென்ஷன் ஆயிடுது. நீயும் நானும் எப்படி இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரேஞ்சர்ஸா இருந்தோமோ அது மாதிரியே இனிமே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். தன் வந்து நில்லு அப்படின்னு சொல்றான். ஆனா கின் வந்து கேட்க மாட்டேங்கிறான். அங்கேருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் கின் வந்து ட்ரிங்க் பண்ணலாம் அப்படின்ட்டு பாருக்குள்ள வரான். தன்னு வந்து அவனை ஃபாலோ பண்ணிட்டே உள்ள வந்துடுறான். அது மட்டும் இல்லாம கின்னுக்கு புடிச்ச மாரி ஒரு ட்ரிங்க்ஸ் வந்து ஆர்டர் பண்றான். ஆர்டர் பண்ணிட்ட பிறகு அத கின் கிட்ட குடுக்குறான். இதனால கின் வந்து தன்கிட்ட நீங்க தெரியாதவங்களுக்கெல்லாம் ட்ரிங்க்ஸ் வாங்கி குடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு தன் வந்து நான் உங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ட்ரிங்க்ஸ் வாங்கி குடுக்குறேன். இப்போ உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறான். இதனால கின்னும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரிங்க்ஸை வாங்கிக்கிறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கின் வந்து தன்னை பார்க்குறான். தன்னோட கன்னத்துல கை வச்சுட்டு நீ அழகான பசங்க யாரா இருந்தாலும் அவங்கள நீ எடுத்துப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு தன் வந்து அப்படியெல்லாம் கிடையாது. அந்த அழகான பையன் நீயா இருந்த அப்படின்னா உனக்காக நான் வந்து கோர்ட் வரைக்கும் கூட போவேன் அப்படின்னு சொல்றான். இதுக்கு கின் வந்து சரி அப்படின்னா நம்ம வந்து ஒரு மேட்ச் வச்சுக்கலாம். அதுல வந்து நீ என்னை பீட் பண்ணு ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் 2 பேரும் கேம் விளையாட ஸ்டார்ட் பண்றாங்க. கின் தான் வந்து ஃபர்ஸ்ட் விளையாட ஆரம்பிச்சிருப்பான். அவன் எல்லாத்துலயுமே வந்து வின் பண்ணிடுறான். இதனால தன் வந்து கின்ன பார்த்து நீ எல்லாத்தையுமே வந்து கரெக்டா பண்ணிட்ட. எனக்கு வந்து சான்ஸே கொடுக்க மாட்ற அப்படின்னு சொல்றான். இதனால கின் வந்து அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு வந்து மொத்தம் 3 சான்ஸ் இருக்கு. இதுல நீ ஒன்று வந்து கரெக்டா பண்ணிட்ட அப்படின்னா கூட நீ சொல்றத நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் தன் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறான். அவன் 2 வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்பான். ஆனா எதுவுமே வந்து ஓகே ஆக மாட்டேங்குது. இதனால தன் வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறான். இதனால கின் வந்து தன்னை வந்து சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறான். நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. அதுக்கப்புறமா ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றான். தன் வந்து கின்ன பார்த்து நான் இந்த ஒரு சான்ஸை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நீ என் கூட க்ளோஸா இருக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறான். இப்போ இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் வந்து கின்ன இடிச்சிடுறான். இடிச்சது மட்டும் இல்லாம இவங்கிட்டயே சண்டைக்கு போக ஆரம்பிக்கிறான். இத பார்த்த தன் வந்து அவனும் சண்டைக்கு போக ஆரம்பிக்கிறான். கின் வந்து இத ஸ்டாப் பண்ணிட்டு என் மேல தான் தப்பு சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள அனுப்பி வச்சிடுறான்.
அதுக்கப்புறம் கின் வந்து தன்கிட்ட இதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா நம்மளோட கேமை வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். அதுக்கப்புறம் தன் வந்து அவனோட கடைசி ஆரவை வந்து எரிய ஆரம்பிக்கிறான். அது கரெக்டாக வந்து சென்டர் பாயிண்டில் பட்டுருது. இதனால தன் வந்து வின் பண்ணிடுறான். இதுக்கு முன்னாடி தன் வந்து கின்ன பார்த்து நீ வேணும் அப்படின்னா நான் வந்து கோர்ட்டுக்கு கூட வருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பான்ல, அதையே தான் வந்து திருப்பி இப்போவும் சொல்கிறான். நான் வந்து வின் பண்ணிட்டேன் அப்படின்னா இதுக்கு மீனிங் என்னென்னா நான் உனக்காக கோர்ட்டுக்கு கூட வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு கின் வந்து என்னோட எக்ஸை பற்றி உனக்கு தெரியாதுல்ல, அவன் தான் எப்போவுமே எல்லாத்துலேயுமே வந்து வின் பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு தன் வந்து ஓ அப்படியா, என்னோட எக்ஸை பற்றி உனக்கு தெரியாதுல்ல, அவன் தான் வந்து எப்போவுமே எல்லாத்துலேயுமே வந்து டாப்பாக இருப்பான், ஆனால் பார்க்குறதுக்கு மட்டும் குழந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்கிறான். இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி இவங்கள பற்றியே தான் பேசிக்கிறாங்க. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு சத்தம் கேட்குது, என்னை விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவங்க 2 பேரும் அங்கே போய் பார்க்குறாங்க. அங்கே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை ஓங்கும்போது கின் வந்து டக்குன்னு அதை தடுத்துடுறான். தடுத்து அந்த ஹஸ்பண்டை வந்து கீழே தள்ளி விட்டுடுறான். இதனால் அந்த ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்பவே கோவமாயிடுது. நீ என்னையே அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பதிலுக்கு அவன் அடிக்கிறதுக்கு கையை ஓங்குறான். அதனால தன் வந்து தடுக்கிறான். தன்னை பார்த்துட்ட பிறகு நீ அந்த டைகர் டேமிங் கெனாலை சேர்ந்த தன்னு தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். தன் வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லிட்ட பிறகு அந்த ஆள் அங்கேருந்து ஓடி போயிடுறான். இப்படி அந்த லேடியை காப்பாற்றினதுனால அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே தன்னுக்காக கிளாப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தன்னும் அதை ரொம்பவே ஹாப்பியாக பார்த்துட்டு இருப்பான். அப்போ திரும்பும்போது ஒரு கப்பில் தண்ணி இருக்கும். அது வந்து அங்கேருந்து சுவிட்ச் போர்டு மேலே பட்டுருது. அதனால கரண்ட் வந்து ஆஃப் ஆகிடுது. இதனால் அந்த கடையோட ஓனர் வந்து இவங்க டேமேஜ் பண்ணதுக்கு எவ்வளோ காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு கொடுத்து அனுப்பிடுறாரு. இதை பார்த்து இவங்க 2 பேத்துக்கும் திருப்பி ரொம்பவே சோகமாயிடுது. தன் வந்து கின்ன பார்த்து ஃபஸ்ட்டு எல்லாமே நல்லபடியாக தான் ஆரம்பிச்சுது, ஆனால் கடைசியாக இப்படி முடிச்சிட்டே அப்படின்னு சொல்லி ரொம்பவே சோகமாக இருக்கான். கின் வந்து அதெல்லாம் முடியல, நம்ம கடைசியாக ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேக்லேருந்து கம்பி மத்தாப்பையும் லைட்டரையும் எடுக்கிறான். லைட்டரை வச்சு அதை எரிய வச்சு பார்க்குறான். ஆனால் அது வந்து காற்றுல எரிய மாட்டேங்குது. இதனால தன் வந்து அந்த லைட்டர் ஈஸியாக எரியணும் அப்படிங்கிறதுக்காக அவனோட கையை வச்சு மறைச்சி பிடிச்சிக்கிறான். இதனால அந்த கம்பி மத்தாப்பு வந்து எரிய ஆரம்பிக்குது. இதனால 2 பேருமே ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாங்க. கின் வந்து தன்கிட்ட விளையாட ஆரம்பிக்கிறான். அந்த கம்பி மத்தாப்பை வச்சு ஒவ்வொரு ஷேப்பாக வந்து போட்டு காமிக்கிறான். தன்னு வந்து அதை கரெக்டாக வந்து கெஸ் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கின் வந்து தன்கிட்ட நீயும் நானும் கொஞ்சம் கேப் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். தன் வந்து ஏன் அப்படி நினைக்கிற அப்படின்னு கேட்குறான். நம்ம 2 பேரும் எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி சண்டை தான் போட்டுட்ருக்கோம், அதனால தான் எனக்கு அப்படி தோணுது அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு தன் வந்து அது என்னமோ உண்மைதான், ஆனால் நீ என் கூட இப்படி சண்டை போடுறதுனால தான் எனக்கு உன்னை வந்து மேலே மேலே ரொம்பவே பிடிக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட கின்னுக்கு வந்து ரொம்பவே ஹாப்பி ஆகிடுது. எனக்கு கூட அப்படி தான் தோணுது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து நம்ம இப்படியே ரொம்ப நாள் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாளாக காட்டுறாங்க. அங்கே எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ கின்னு வந்து அங்கே இருக்கிறவங்க கிட்ட, அங்கிள் பீச் வந்து டெம்பிளுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறதுனால தானே நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க, அவங்க திருப்பி ரிட்டர்ன் வந்த பிறகு நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பற்றி நான் அவங்கக்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு மை வந்து கிட்ட நீ என்ன பேசுகிற, இது உன்னோட ஜிம் அப்படிங்கிறத நீ மறந்தே போயிடுறேன்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றது எவ்வளோ நல்லா இருக்குது, இதை வந்து போட்டு கொடுக்க போறியா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு 8 வந்து நீ சொல்கிறது ரொம்பவே ட்ராமாட்டிக்காக இருக்குது. கோச் வந்து ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா நான் கீவ் வந்து ஸ்குவிட்டு சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டா, அதனால தான் எல்லாத்தையுமே நான் அரேஞ்ச் பண்ணேன் அப்படின்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு கேவ் வந்து நான் அவங்கக்கிட்ட எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னா நீங்கள் உண்மையாகவே எனக்கு இப்போ ஸ்குவிட்டு வந்து எடுத்து தரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. 8ம் சரி அப்படின்ட்டு அவளுக்கு எடுத்து கொடுக்குறான். அதுக்கப்புறம் தன் வந்து கின்னுக்கு ஊட்டி விட்டுட்ருப்பான். இதை வந்து 8 பார்த்துட்டு நீங்கள் எல்லாத்தையுமே இப்படி ஓப்பனாக பண்ணுறத கொஞ்சம் நிறுத்துறீங்களா, இதை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்பவே ஜலசியாக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்கிறான். இதை பார்த்து மை வந்து இதுக்கே இப்படி சொல்கிறியே, கொஞ்சம் நீ இந்த ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோஸை பாரு, க்ளவும் பங்கும் எப்போ பார்த்தாலும் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு தன் வந்து 8 கிட்ட எல்லாரும் அவங்களோட லவ்வை காட்டுறதுக்கு ஒவ்வொரு வழி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். இதனால் 8 வந்து கொஞ்சம் சோகமாகிடுறான். இதை பார்த்து கின் வந்து அவனை சமாதானப்படுத்துகிற மாதிரி, வின் வந்து கொஞ்சம் ஷை டைப்பாக இருக்கான், அதனால தான் இந்த மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறான் பப்ளிக்கில் அப்படின்னு சொல்கிறான். அப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து வின் அங்கே சாப்பிட்றதுக்காக வந்து உட்காடுறான். இவன் வந்து உட்கார்ந்த பிறகு 8 வந்து அவன் கையில் இருக்கிற ஸ்பூனை கீழே தள்ளி விடுறான். இதை வந்து பார்த்துட்டு வின் வந்து அவன் கையில் எடுத்து கொடுக்குறான். இதான் சாக்கு அப்படின்ட்டு எல்லோரும் முன்னாடியுமே வந்து வின்னை வந்து 8 கிஸ் பண்ணிடுறான் கன்னத்தில். இதுக்கு வின் வந்து வெக்கப்பட்டுக்கிட்டே சும்மா இரு, நம்ம வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறான். அப்போன்னு பார்த்து கீவ் வந்து அவளோட கையில் இருக்கிற மொபைலை வச்சு ஃபோட்டோஸாக எடுத்துகிட்ருக்கா. இதை பார்த்த மெய் வந்து நீ யாருக்கு இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்ப போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறான்.
கேவ் வந்து நான் ஜாய்க்கு அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்ட வின் வந்து உன்னோட லிட்டில் பிரின்சஸை நீ ஒழுங்காக பார்த்துக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கிண்டல் பண்ணுறான். இதனால் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. 8 வந்து இதை ஒரு நிமிஷம் பார்த்துட்டு எனக்கு இங்கே ரத்த கண்ணீரே வருது, நீங்கள்லாம் சிரிச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கு கேவ் வந்து எனக்கு ஜாய் வந்து ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்கிறா. இதனால் எல்லாருமே திருப்பியுமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நைட் ஆகிடுது. ஸ்பெஷலான எபிசோடில் ஸ்பெஷலான சீன்ஸ் இல்லைனா எப்படி, அதுதான் வந்து இப்போ இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. கின் வந்து தன்னோட 2 கையையுமே கட்டில் நல்லா கட்டி போட்டுடுறான். கட்டி போட்டுட்டு அவனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். தன்னும் அதை வந்து நல்லா தான் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து கின் வந்து ரொம்பவே டயர்ட் ஆகிடுறானா, அதனால் தன் பக்கத்தில் வந்து படுக்கிறான். கின் வந்து தன்னோட கையை ரிலீஸ் பண்ணாமையே தூங்க ஆரம்பிச்சிடுறான். இதனால் தன் வந்து கின்கிட்ட இந்த மாதிரி என்னை கட்டி போட்டுட்டு தூங்குறியே, நான் எப்படி தூங்குறது அப்படின்னு கேட்குறான். அதனால் கின் வந்து ஐயோ இதை மறந்துட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட 2 கையுமே வந்து ரிலீஸ் பண்ணி விடுறான். அதுக்கப்புறம் இவன் வந்து ஹக் பண்ணிட்டு படுக்கிறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து நீ ஒழுங்காக படுத்த மாதிரி தெரியல, நீ கொஞ்சம் ஒழுங்காக படு அப்படின்னு சொல்லிட்டு கின்னை ஒழுங்காக படுக்க வைக்கிறான். ஒழுங்காக படுக்க வச்சிட்ட பிறகு டக்குன்னு கின்னோட கையை பிடிச்சி அங்கே இருக்கிற 2 ஹேண்ட் காஃபிலையுமே இவனோட கையை வந்து கட்டி போட்டுடுறான். அதுக்கப்புறம் தன் வந்து கின்னை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். கின் வந்து விடு விடுன்னு சொல்கிறான். ஆனால் தன் வந்து விடாமல் கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து தன் வந்து கிஸ் பண்ணுறதை நிறுத்திடுறான். கின் வந்து திருப்பியும் வந்து கிட்ட போகிறான். அப்போ தன் வந்து கின்னை பார்த்து நீ தான் பிடிக்கலன்னு சொன்னியே, அப்புறம் எதுக்கு கிஸ் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். அதுக்கப்புறம் திருப்பியும் அவங்களோட வேலையை வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லாங் வீடியோவில் இந்த மாதிரி ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாம் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அதனாலேயே நிறைய சீன்ஸை வந்து கட் பண்ணுற மாதிரி ஆயிடுது. நான் இதுக்கு முன்னாடியே ஒரு ஷார்ட்ஸ் போடுறேன். அந்த ஷார்ட்ஸில் வந்து கொஞ்சம் சீன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி போடுறேன். நீங்கள் அங்கே வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் காலையில் விடிஞ்சிடுது. கின் தான் வந்து ஃபஸ்ட்டு எந்திக்கிறான். தன்னுக்கு வந்து கோல்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏசியோட டெம்பரேச்சரை வந்து கம்மி பண்ணுறான். இதை பார்த்து தன் வந்து அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கின்னை ஹக் பண்ணிக்கிறான். கின் வந்து ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீ டெய்லி என்னை இப்படி ஹக் பண்ணிட்டு படுத்தினா டெம்பரேச்சர் வந்து கம்மியாக இருந்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு கின் வந்து தன்கிட்ட அப்போ நான் டெய்லியுமே உன்னை ஹக் பண்ணிட்டு படுக்கிறேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். தன்னும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டுறான். இதை பார்த்து கின்னும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டுறான். இதோட இந்த ஸ்பெஷல் எபிசோடு இங்கே முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாருக்குமே தேங்க்ஸ். பாய்.